மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக மட்டும் தனித்து 132 இடங்களை கைப்பற்றியிருக்கும் நிலையில் அடுத்த முதலமைச்சராக தேவேந்திர பட்னவிஸ் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. மராட்டிய சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 235 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் பாஜக மட்டும் 132 தொகுதிகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஷிண்டே சிவசேனா 57 தொகுதிகளையும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களையும் கைப்பற்றியது. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஷிண்டே முதல்வர் பதவியை கோரும் நிலையில் தனித்து ஆட்சி அமைக்க இன்னும் 13 எம்எல்ஏக்களே தேவை என்பதால் பாஜகவுக்கே முதல்வர் பதவி அளிக்க வேண்டும் என அக்கட்சி தலைவர்கள் விரும்புகின்றனர். இதுகுறித்து பேசிய தேவேந்திர பட்னவிஸ், கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து ஆலோசித்து அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்தார். सीएम पद के ऊपर कोई भी विवाद यहाँ नहीं होने वाला, क्योंकि पहले दिन से ये तय है कि चुनाव जब संपन्न होगा तो चुनाव के बाद तीनों पार्टियां मिलकर इसको तय करेगी. हमारे नेता आदरणीय होम मिनिस्टर साहब ने प्रेस कॉन्फ्रेंस में ये बहुत स्पष्ट शब्दों में बताया है कि चुनाव के बाद तीनों पार्टियां बैठेगी और इसका निर्णय करेगी. अभी मैं ऐसा मानता हूँ कि हमारे एकनाथ शिंदे जी उनके पार्टी के अध्यक्ष हैं, अजित पवार जी उनकी पार्टी के अध्यक्ष हैं, और साथ में हमारे पार्टी के जो राष्ट्रीय अध्यक्ष हैं उनको हमारा पार्लियामेंट्री बोर्ड ऑथराइज करता है. முதலமைச்சர் பதவி யாருக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் பாஜக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மும்பையில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. இக்கூட்டத்தில் தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மாநில ஆளுநரை பாஜக கூட்டணி தலைவர்கள் சந்தித்து ஆட்சி அமைக்க முறைப்படி உரிமை கோருவார்கள். நாளை அல்லது நாளை மறுநாள் முதலமைச்சர் மற்றும் பாஜக கூட்டணி அமைச்சரவை மும்பை வான்கடே மைதானத்தில் பதவியேற்கும் என்றும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.